வாங்க இன்னைக்கு நம்ம புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 200 கிராம் மிளகா வத்தல், 100 கிராம் மல்லி, பெருங்காய டப்பா எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 2 படி புளியோதரைக்கான அளவு. நம்மளுக்கு 2 படிக்கு 1/2 கிலோ புளி தேவை. 1 படிக்கு 1/4 கிலோ புளி கணக்கு. இது நாங்கள் 2 படி பெரிய அளவில் செய்கிறனால உங்களுக்கு அதை தான் இப்போ காமிக்கிறேன். சின்னதாக ஃப்யூச்சரில் செஞ்சு காமிக்கிறேன். இந்த 1/2 கிலோ புளியையும் சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கோம். இப்போ மல்லி 100 கிராம் மல்லியை ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். எண்ணெய் எதுவுமே ஊற்றிட வேணாம், ட்ரை ரோஸ்ட்டாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கலர் மாறணுன்னு. அப்புறம் மிளகா வத்தல் 200 கிராம் மிளகா வத்தலில் ஒரு 20 மிளகா வத்தல் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் தாளிப்புக்காக. ரிமைனிங்கை அப்படியே கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இதில் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பண்ணிங்கன்னா மிளகா வத்தலுக்கு மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் ட்ரை ரோஸ்ட் ஆயிரும். இப்போ தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் கடுகு, அந்த 20-25 மிளகா வத்தல் வச்சுருக்கேன். இதையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். வெந்தயத்தையும் கடுகையும் மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். வெந்தயம் செவக்கணும், கடுகு கருகிராமல் இருக்கணும். ஸோ எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு தனியாக இந்த ரோஸ்ட் பண்ணுறதுக்கான இந்த 3 ஐட்டத்தை தனியாக வச்சுக்கோங்க. இதோடு சேர்த்து துவரம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை நான் உங்களுக்கு இதில் காமிக்க மறந்துட்டேன். ஸோ அந்த பிளேட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். அப்புறம் பச்சை கடலை ஒரு 200 கிராம் இருந்துச்சு, அதை நம்ம தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டோம். புளியோதரையில் அந்த கடலை போட்டால் நல்லாயிருக்கும், அதுக்காக. இப்போ நம்ம ஒரு 200 ml நல்லெண்ணெய் ஊற்றுறோம். இதுக்கு மொத்தமாக 300 ml to 400 ml நல்லெண்ணெய் தேவைப்படும். அந்த நல்லெண்ணெயில் நான் தாளிக்கிறதுக்கு தேவையான வெந்தயம் போடுறேன். அப்புறம் கடுகு சேர்க்குறேன். நுரைச்சிருக்கனால கடுகு இருக்கிறது உங்களுக்கு தெரியல, கடுகு போட்டிருக்கேன். அப்புறம் அந்த 20-25 மிளகா வத்தல் எடுத்து வச்சேன்னு சொன்னேன்ல, அதை கிள்ளி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் இதில் சேர்க்க போகிறேன். பாருங்கள், மிளகா வத்தல், அடுத்து கருவேப்பிலை, கைப்பிடி அளவு போட்டால் போதும். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக இருந்தால் மட்டும் சேருங்க. இதில் நம்ம ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த கடலையை தோலை மட்டும் எடுத்துட்டு இதில் சேர்க்குறேன். இது எண்ணெயிலேயே வேகணும். இப்போ தான் பெருங்காயம் சேர்க்கணும். நான் அதில் 50 கிராம் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துருப்பேன். இப்போ நான் என்ன அளவு டப்பா வச்சுருக்கனோ அதில் பாதி. இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வேகட்டும். நல்லா வாடை இப்போயே வந்துடும். அப்புறம் ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நம்ம புளியை கரைச்சி வச்சுட்டு, அந்த 1/2 கிலோ புளியும் கரைக்கிறோம். அதில் மஞ்சள் பொடி போடுறோம், அதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறோம். இப்போ இந்த வதக்கி வச்சதை இந்த பாத்திரத்தில் திருப்பி ஊற்றிட்டோம். இப்போ இதை நல்லா கொதி வர அளவுக்கு, இந்த மாதிரி எண்ணெய் கக்கிற அளவுக்கு நம்ம அதை கொதிக்க விட்டுக்கிட்டே இருக்கணும். இதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த அந்த ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த பவுடரும் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு இது வந்து தெறிக்கும் கொதிக்கும் போத. ஸோ அதனால் நீங்கள் குக்கரில் கூட, இது ஒரு ஹிண்ட் தான் சொல்கிறேன், குக்கரில் கூட நீங்கள் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் கக்கி வந்துடும். இப்போ ஒயிட் ரைஸ் தனியாக வேக வச்சுருந்தோம், அதை இதில் இந்த டபராக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இது பெரிய அளவில் செய்கிறனால நானும் என் சிஸ்டரும் சேர்ந்து செஞ்சோம். இதில் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் பாருங்கள். ஒயிட் ரைஸில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதில் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் ஊற்றும் போது ரைஸ் ஒட்டாமல் வரும், அதுக்கு தான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். பக்கத்தில் இருக்க ஒரு கண்டெய்னரில் பாருங்கள், நான் மொத்தமாக இந்த செஞ்சு வச்ச புளி காய்ச்சலை அங்கே பக்கத்தில் வச்சுருக்கேன். இதை ஒரு சைடில் இருந்து கலந்துக்கிட்டே வரணும். மொத்தமாக ஊற்றுனீங்கன்னா சோறும் வந்து குழஞ்சிரும், அது நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாது, நம்மளுக்கும் கை வலிக்கும். இப்படி தனியாக நீங்கள் வந்து ஒரு சைடில் இருந்து சேர்த்து கொண்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த நல்லெண்ணெய் ஊற்றிருந்தனால, பச்சை எண்ணெய் இதில் அப்படியே நம்ம ஊற்றிட்டனால ரைஸ் ஒட்டாமல் வரும். அப்படியே ஒரு சைடில் இருந்து கிளறி கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக 2 படி புளியோதரை ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இதில் நம்ம போட்டிருக்க மிளகா வத்தல், அதில் தெரியுதா உங்களுக்கு, கருவேப்பிலை, கடலை எல்லாமே தெரியும் பாருங்கள். அப்படியே சைடில் இருந்து ஒரு சைடாக கிண்டி கொண்டு வந்தீங்கன்னா பெருசாக நம்மளுக்கு மலைப்பாக தெரியாது, சோறும் உடையாது, நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இது வந்து நான் கர்நாடகா பொன்னி, நம்ம வீட்டுக்கு சாப்பாடு அரிசி இருக்குல்ல, அதுதான்.
அது நம்ம 2 படி அளவுக்கு வேக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புளி காய்ச்சலை இதில் சேர்த்துக்கிட்டே வர்றோம். ரிமைனிங் உங்களுக்கு புளி காய்ச்சல் இருந்தால் கூட அதை தனியாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு ஃப்யூச்சர் யூஸ்க்கும் நம்ம வச்சுக்கலாம். இது வந்து கோயிலுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றனால இந்த மாதிரி செஞ்சுருக்கோம் பெரிய லெவலில். நம்ம சின்னதாகவும் உங்களுக்கு இதே இதை வீட்டளவுக்கு ஒரு 3 பேர் 4 பேர் அளவுக்கும் நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் செஞ்சு காமிக்கிறேன். என்னோடய ஃபைனல் அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான், ஈஸியாக செஞ்சாச்சு. தேங்க்யூ.